ஹாய் எவ்ரி ஒன். எதுக்காக இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் லைக் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல அண்ட் vlogs எதுவுமே நம்ம ஷூட் பண்ணல. பட் ஆனால் ஒரு டைமும் நான் ஷூட் பண்ணணும், எடுக்கணும், எடிட் பண்ணி போடணும்னு திங்க் பண்ணுறப்ப எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான டைம் இப்போ வந்துடுச்சு. ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸ் ட்ரிப் போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து ஊட்டி போக போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுனால நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இது vlog-ஆக போடுறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே 7 o'clock ஏர்போர்ட் எல்லாருமே வந்துவிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு 10 o'clock ஃப்ளைட்டுன்றதுனால பிஃபோராக நாங்கள் 7 o'clock மீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வந்ததுமே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அண்ட் சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போது உள்ளே செக்இன் பண்ணுறதுக்காக போகிறோம். போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ண போயிட்டோம். லக்கேஜ் செக்இன் பண்ண போயிட்டு அப்படியே போகிற வழியில் எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க உள்ளே போக. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணி பேசி கேட் கிட்டே போனதுமே கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே டேரெக்டாக அப்படியே ஃப்ளைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட் உள்ளே வந்ததுமே எல்லோரும் அவங்கவுங்க சீட்டை கண்டுபிடிச்சி உட்காரதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டும் கொஞ்சம் டைமில் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே அந்த வியூவெல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நானுமே கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் கண்டிப்பாக நம்மளும் வீடியோஸ் வந்து போடலாம் இந்த வாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே கோயம்புத்தூரில் 1 hour கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுமே நாங்கள் அங்கே எங்களை பிக் பண்ணுறதுக்கு பஸ் வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அப்படியே ஊட்டிக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில எல்லாம் வியூஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இது ஊட்டி போகிறது. நானுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சீரியஸ்லி அந்த வியூஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே சாங்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஃபைனலி நாங்கள் எங்களோட ரெசார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரெசார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதோட வியூ தான் இது. சீரியஸ்லி பயங்கர குளிர். நார்மல் டைம்லேயே பயங்கர குளிர் இருக்கும் ஊட்டியில். பட் ஆனால் நாங்கள் வந்து மந்த் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்ததுனால பயங்கர குளிர். சரி ஓகே, நானும் வியூஸ் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சரி உள்ளே போகலாமேன்னு உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் இப்போவே சாங்கெல்லாம் போட்டு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே அவங்கள ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டைமாக ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஓகே கேம்ப் ஃபயர் போயிடலான்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர் போயாச்சு. கரெக்டாக நாங்கள் போகிற டைமில் பார்பிக்யூ சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயரில் அப்படியே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேம் ப்ளே பண்ண டைமும் நல்லா போச்சு. டைம் போனதே தெரியல. ஆக்சுவலி 1.5 hours ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ செம்ம பயங்கர குளிர். யாருக்குமே அங்கே இருக்க முடியல. ஸோ நானுமே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே குளிர் காய்ச்சிட்டு அப்படியே ரூமில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வியூவில் ஒரு சூப்பராக ஒரு ரீல் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஓகே வெளியில் போய் சுற்றி பார்க்கலாமேன்னு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போய் பார்க்க போயிருந்தோம். குளூரில் எங்களால் நடக்கவே முடியல. பட் ஆனால் வெயிலும் இருந்துச்சு. ஸோ ஸ்லாண்டிங்காக இருந்ததால் எங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்குமே கால் பயங்கரமாக வலிச்சுது. ஸோ அப்படியே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா சாக்லேட்க்கு போயிட்டு சாக்லேட் ரெடி பண்ணுறது பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய க்யூவான்ட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் கையில் இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. இவ்வளோ நேரம் க்யூவில் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்த்தா இது சாக்லேட் ஃபேக்ட்ரி இல்லை, டீ ஃபேக்ட்ரி இது. ஓகே ஸோ அப்புறம் தான் தெரியுது ஓகே இது பக்கத்துலேயே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது நிறையா இதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் நிறைய பேர் அதை அப்படியே படித்து பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டே போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் லைக் எல்லாமே லைவாக வந்து எப்படி இந்த மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ எல்லாமே நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அண்ட் இது எல்லாம் ஃபைனலாக நாங்கள் போய் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கும் ஒரு கப் டீ கொடுத்தாங்க. டீ கொடுத்தது அது குடிச்சு பார்த்ததும் நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டேன். அப்படியே நாங்களும் நெக்ஸ்ட் பிளேஸ் மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ இவ்வளோ நேரம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உள்ளே போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு.
அண்ட் நாங்கள் அப்படியே ஸ்லோவாக பேசிகிட்டே மூவ் ஆன் ஆகுறப்போ அவங்க வந்து கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாங்க, சாக்லேட்டோட சாம்பிள். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், சாக்லேட் வேறு லெவல் டேஸ்ட் அது, நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, ஊட்டினாலே சாக்லேட்டுன்னு ஃபேமஸ், உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அவ்வளோ அழகாக அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே மிஷினில் ஃபுல்லாக எல்லா இடமும் திரும்புகிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ ஒரு வியூவும் நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ அங்கேயுமே பயங்கரமான கூட்டம், நாங்கள் எங்கே சாக்லேட் நின்று வாங்குறதுனே தெரியல. அப்புறம் ஓகே, ஃபைனலாக என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஸோ அதை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு ஸோ வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தா நம்மளோட கூட வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போனாங்களே தெரியல. ஸோ நான் மட்டும் நம்மளோட பஸ் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளேஸ் போட்டிங் வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஓகே, அப்படியே நாங்கள் போட்டிங் எல்லாருமே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இங்கேயுமே வந்து வியூஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம் இங்கே, அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ குளிருமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இங்கேயுமே. ஏன்னா நாங்கள் இங்கே வர்றதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அப்படியே ஃபோட்டோஸ் அண்ட் சில ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே கேர்ள்ஸ் கேங் மட்டும் தான் வந்திருந்தோம். ஸோ அப்படியே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேக் ரீல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓகே பஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணோம், அங்கேருந்து கிளம்பி அப்படியே வரப்போ ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு பஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். பஸ்க்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வழக்கம் போல் எல்லாருமே வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சாங் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ வரும்போதை விட போகும்போது தான் பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ரீச் ஆனதுமே நாங்கள் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி மார்னிங் ஒரு 7:30 டைமில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதோட கிளிப்ஸ்லாம் எங்களால் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் எல்லாருமே பயங்கர டயர்டில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடியே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.